சொல்ற மெத்தட் புரியுது, கொஸ்டினை புரிஞ்சுக்க முடியல. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அகர வரிசையில் உள்ளது போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகர வரிசையில் உள்ளது போல் அப்படின்னா, இப்ப நான் எழுதுனதே அகர வரிசை தானே. எண்ணுக்கு அப்புறம் எஸ் எவ்வளவு அகர வரிசையில தள்ளி இருக்கோ அதே ஆர்டர்ல இங்க தள்ளி இருக்கணுங்கிறத பாக்குறோம். அகர வரிசையில ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் இடைப்பட்ட கேப் எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி இந்த வார்த்தையிலையும் இடைப்பட்ட கேப் எவ்வளவு இருக்குங்கிறத செக் பண்றோம் ஒரே மாதிரி. இப்ப புரியும் நினைக்கிறேங்க. அடுத்த கேள்வி போலாம். 84 போட்டாச்சு. 85. 85 ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. 85 ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன் எது கரெக்ட்? 85க்கு 85வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? போலீஸ், தண்டனை, குற்றம், நீதிபதி, தீர்ப்பு. முதல்ல இங்க என்ன நடக்கும்? குற்றம் தானே நடக்கும். குற்றம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? போலீஸ் பிடிப்பாங்க. குற்றம் நடந்துச்சுன்னா போலீஸ் பிடிப்பாங்க. ரைட். ஃபர்ஸ்ட் குற்றம், அடுத்தது போலீஸ். போலீஸ் பிடிச்சு என்ன பண்ணுவாங்க? போலீஸ் தண்டனை கொடுக்க மாட்டாங்க, அவங்க கொண்டு போய் நீதிபதி கிட்ட விடுவாங்க. நீதிபதி தீர்ப்பு கொடுப்பாரு. அந்த தீர்ப்புலதான் தண்டனை வருதுங்க. ஆர்டர் புரிஞ்சுக்க முடியுதா? போன கேள்வியில அந்த சைஸை வச்சுக்கிட்டு அந்த கொசு திமிங்கலம்னு அரேஞ்ச் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அர்த்தமுள்ள வரிசையில இதை அரேஞ்ச் பண்ணணுங்க. அர்த்தமுள்ள வரிசையில அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குற்றம் நடக்கும். அந்த குற்றம் நடந்ததை போய் போலீஸ் பிடிப்பாங்க. போலீஸ் பிடிச்சு நீதிபதி கிட்ட கொண்டு போவாங்க. நீதிபதி அதை விசாரிச்சு தீர்ப்பு சொல்லுவாங்க. அந்த தீர்ப்புலதான் உங்களுக்கு என்ன தண்டனை, என்ன பனிஷ்மெண்ட்னு சொல்லியிருப்பாங்க. கிளியர்? சோ நெக்ஸ்ட்ங்க, இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. அந்த கேள்வியில சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்குங்க. ஸோ தமிழ்ல அரேஞ்ச் பண்ணணுமா இங்கிலீஷ்ல அரேஞ்ச் பண்ணணுமான்னு கேக்குறீங்க. இது அரேஞ்ச்மெண்ட் இல்லைங்க. இது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணல, அர்த்தமுள்ள வரிசைன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ போன கேள்வி மாதிரி இது கேள்வி, இதுவும் நம்ம சைஸை வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த கேள்விகள் அரேஞ்ச் பண்ணோம் இல்லைங்களா, இதெல்லாம் தமிழ்ல கேள்வியாகவே இருக்காது, இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ரைட். ஏன்னா இங்கிலீஷ்ல ஒரு கேள்வி, தமிழ்ல ஒரு இதே வார்த்தைகளை மாத்தி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஆன்சர் வேரி ஆகுங்க. அதனால இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க அப்படிங்கும் பொழுது டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய ஆர்டர் சொல்லும் பொழுது அது இங்கிலீஷ் வார்த்தைகளா மட்டும்தான் இருக்கும். தமிழ் கேள்வியில இங்கிலீஷ் வார்த்தை தான் கொடுப்பாங்க. 86வது கேள்வி. 86வது கேள்வி டயக்ராம் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. 86வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த வகை தொடர்ச்சியான வடிவங்களில் ABCDE என எண்ணிடப்பட்ட 5 வடிவங்களை கொண்ட வினா வடிவங்களின் தொகுப்பாகும். 1 2 3 4 5 எண்ணிடப்பட்ட 5 வடிவங்களை கொண்ட விடை வடிவங்களின் தொகுப்பையும் கொண்டிருக்கும். 5 தொடர்ச்சியான வினா வடிவங்கள் ஒரு குறிப்பிட்ட வரிசையை பின்பற்றுகின்றன. இந்த வரிசையை தொடரும் வகையில் விடை வடிவங்களில் தொகுப்பிலிருந்து ஒரு வடிவத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிறது கேள்வி. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இதெல்லாம் கொஸ்டின் ஃபிகருங்க, இதெல்லாம் ஆன்சர் ஃபிகர். அதனால ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒண்ணுங்க. இதுல என்ன கேள்வியில சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது எல்லாமே ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. இதுக்கப்புறம் இந்த பொம்மை ஒரு பேட்டர்ன்ல இருக்கு, அதுக்கப்புறம் இந்த இமேஜ் ஒரு பேட்டர்ன்ல இருக்கு, இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு பேட்டர்ன், இது எல்லாமே சேம் பேட்டர்ன்ல அடுத்தடுத்த இது ஃபார்ம் ஆகுதுன்னா இதே பேட்டர்ன்ல அடுத்து என்ன வரும்னு கேட்கிறாங்க. எப்படி நம்ம நம்பர் சீரிஸ் ஆன்சர் பண்றோம் இல்லைங்களா, தொடர்ச்சியா நம்பர் அடுத்த நம்பர் என்னன்னு கேட்கறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அப்ப இதுல நம்ம என்ன பேட்டர்ன் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். எல்லாத்துலயும் என்ன இருக்கு அப்படின்னா உள்ள வட்டம் இருக்கு. எல்லாத்துலயுமே உள்ள வட்டம் தான் இருக்கு. கவனிக்க முடியுதுங்களா? எல்லாத்துலயும் உள்ள வட்டம் தான் இருக்கு. அடுத்தது, அப்ப உள்ள வட்டம் வரணும். உள்ள வட்டம் வர மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ல உள்ள வட்டம் வரல, இதுல உள்ள வட்டம் இருக்கு, இதுல வட்டம் இருக்கு, இதுல வட்டம் இருக்கு, இதுல வட்டம் இருக்கு. ஓகே. சோ நெக்ஸ்ட், இதுல வெளியே முக்கோணம் இருந்துச்சு, அடுத்து சாய் சதுரம் மாதிரி ஒண்ணு இருக்கு. 4, இது 3 பக்கம் இருந்துச்சு, இது 4 பக்கம் இருக்கு. 1 2 3 4 5, இது 5 பக்கம். 1 2 3 4, ரைட். பக்கங்கள் வேரி ஆகுது. ஓகே. ஆனா இதுல என்ன நடக்குது அப்படின்னா, பக்கங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனா மறுபடியும் 4வது இமேஜ்ல அது மாறிடுச்சு. இங்க இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய ஷேப் தான் அடுத்ததுல வெளியே வருதுங்க. இதுக்குள்ள ஒரு பென்டகன் இருக்கு, அதுதான் அடுத்ததுல வெளியே இருக்கக்கூடிய இமேஜ். இப்ப இதுக்குள்ள ஒரு ரோம்பஸ் மாதிரி ஒரு ஷேப் இருக்கு, அதுதான் அடுத்ததுல வெளியே இருக்கு, சதுரம் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள ஒரு அருங்கோணம் இருக்கு, அதுதான் இங்க வெளியே இருக்கக்கூடியதுங்க. ரைட். அப்ப இதுக்குள்ள ஒரு சதுரம் இருக்கு, அப்ப கண்டிப்பா சதுரம் வெளியே இருக்கும். எதுல சதுரம் வெளியே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல சதுரம் வெளியே இருக்கு, இதுல சதுரம் வெளியே இருக்கு, இதுல சதுரம் வெளியே இருக்கு.
ரைட், 3 ஆப்ஷன்ல சதுரமும் வெளியே இருக்கு, உள்ள இருக்கக்கூடிய சர்க்கிளும் அதே மாதிரி தான் இருக்கு. வேற என்ன இதுல பேட்டர்ன் இருக்கு அப்படின்னா மொத்தம் 3 பேட்டர்ன் இருக்கு. ஒண்ணு உள்ள இருக்கக்கூடிய இமேஜ், உள்ள இருக்கக்கூடிய டயக்ராம், அடுத்தது நடுவுல சர்க்கிள் இருக்கிறதுங்கிறது கான்ஸ்டன்ட். அடுத்தது என்னன்னா இப்ப அடுத்தடுத்த ஷேப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா புதுசா ஒரு உருவத்தை உள்ள வந்து டிரா பண்றாங்க. இது புதுசான உருவமா? அதே மாதிரி இது புதுசான உருவம். புதுசா அப்படின்னா இதுக்கு முன்னாடி எங்கேயுமே வராத உருவம், இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பிரசன்ட் ஆகாத உருவம். அப்ப அதே மாதிரி அடுத்த உள்ள இருக்கக்கூடிய உருவம் புதுசா இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த அருங்கோணம் 6 பக்கம் இருக்கு, அருங்கோணம் ஆல்ரெடி இங்க வந்துருச்சா? அப்ப ஆப்ஷன் 2 வரதுக்கு பாசிபிள் இல்ல. முக்கோணம் ஆல்ரெடி எங்கேயாவது வந்திருக்கா? முக்கோணம் ஷேட் ஆன மாதிரி வரல, இது பாசிபிள் இருக்கு, செக் பண்ணிடுவோம். இந்த சதுரம் ஆல்ரெடி வந்துருச்சா? ஈல இருக்கா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 3. புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. இது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கேள்விங்க, ரொம்ப டைம் எடுக்காது. முதல் முறை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுனால மேபி உங்களுக்கு டைம் எடுக்கிற மாதிரி தெரியலாம் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்ப இதனுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3வது இது சரியாக இருக்கு. புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. முதல்ல எல்லாத்துலயும் நடுவுல வட்டம் இருக்கு, அது ஒண்ணு, அது ஒரு பேட்டர்ன். அடுத்தது முதல் வடிவத்துல உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரக்கூடியது அடுத்தடுத்ததுல. அப்ப இதுல இருக்கக்கூடிய சதுரம் தான் அடுத்த இமேஜ்ல வெளியே வரும். அப்படி 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அடுத்தது இந்த உள்ள வரக்கூடியது புது ஷேப்பா இருக்கணுங்க. உள்ள வரக்கூடியது ஷேடானது இதுக்கு முன்னாடி எந்த ஷேடுமே, அதாவது முக்கோணம், இந்த முக்கோணம் இருக்கு அதை சொல்ல வரல, இந்த உள்ள இருக்கக்கூடிய ஷேப்பு புதுசா இருக்கணும். அப்ப முக்கோணம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எதுலையுமே வரல. அப்ப அதுதான் ஆன்சர் ஆப்ஷன் 3rd ஒன் கரெக்டுங்க. புரிஞ்சுக்க முடியுதா இந்த டைப்? இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது புரியுதுங்களா? நெக்ஸ்ட் அடுத்த கேள்விங்க, 87வது கேள்வி. 87வது கேள்விக்கு ஆன்சர் சொல்லிட முடியுமான்னு பாருங்க. இத நடுவுல இந்த ஒரு வட்டம் இருக்கு, அந்த வட்டத்தை நடுவுல ஒரு கோடு போடுறாங்க. அந்த நடுவுல இருக்கக்கூடிய கோடு அது 2 பீஸா பிரிக்குது, ஒரு பீஸ் 2 பீஸ். அடுத்து இங்க ஒரு கோடு போட்டிருக்காங்க, அப்ப கண்டிப்பா இது 4 பீஸா பிரிக்கும், 1 2 3 4ன்னு. ஆன்சர் 4. 87வது கேள்வியுடைய ஆன்சர் 4ங்க. ரைட், இப்ப ரொம்ப சிம்பிளாவே முடிஞ்சிருச்சுங்களா? ரைட், இந்த கேள்விக்கு ரொம்ப சிம்பிளாவே முடிஞ்சிருச்சா? 88வது கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்டுங்க. ரைட், ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஷியோரா உங்களுடைய ரீசனிங்ல கேட்கக்கூடிய 10 கேள்வியில ஒரு கேள்வி இந்த டைப்ல இருக்குங்க. ரீசனிங்ல கேட்கக்கூடிய 10 கேள்வியில உறுதியா ஒரு கேள்வி இந்த டைப்ல இருக்கும். இதே மாதிரி வார்த்தை நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆல்பா நியூமரிக்ல யூஸ் பண்ணிருக்கோம். அது போக பிளட் ரிலேஷன் அதெல்லாமே எப்பயுமே கேட்கறதுங்க, எப்பயுமே கேட்கிற டாபிக் தவிரங்க. புதுசா வரக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே. சரிங்களா? இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 252 × 9 -5 + 32 டிவிஷன் 92. இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்னு கேட்கிறாங்க. நம்ம வி போர்ட் மாஸ் கான்செப்ட்ல அப்ளை பண்ண போறோம், சிம்பிளிபிகேஷன்ல பார்த்த ஒண்ணுங்க. ஆனா இது என்ன ஆர்டர்ல சால்வ் பண்ணணும் அப்படின்னா இவங்க ஒரு ஆபரேஷன் கொடுத்துருக்காங்க, அதுபடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ பிளஸ் அப்படிங்கிறத கழித்தலா மாத்த சொல்லியிருக்காங்க. அப்போ 5 - 32 பெருக்கலை வகுத்தலா மாத்த சொல்லி சொல்லியிருக்காங்க. 252 / 9. அடுத்தது வகுத்தலை கூட்டலா மாத்த சொல்லி கேட்கிறாங்க. ரைட், இந்த வகுத்தலுக்கு பதிலாக இந்த கூட்டல் போடுறேன், +92. இந்த கழித்தலை பெருக்கலா மாத்த சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய கழித்தலுக்கு பதிலாக பெருக்கல் போடுறோம். முதல்ல இந்த கேள்வியை எடுத்து எழுதுங்க. அடுத்து இந்த கேள்வியில எதை என்னென்னவா மாத்த சொல்லி கேட்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தலாம், அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 முறை 18 மீதி 72, 8 முறை இன்டூ 5 -32 + ஒரு 92. முதல்ல வகுக்கணும், அதனால வகுத்துட்டோம். அடுத்தது வி போர்ட் மாஸ் ஆர்டர்ல பெருக்கணும், இது ரெண்டையும் பெருக்குனா 140. -32 + ஒரு 92. 232 - 32 200ங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. 88வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 200ங்க. 88வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 200. நோட் பண்ணிக்கோங்க, எடுத்து போவோம். 88வது கேள்வி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப 89 அதே மாதிரி இன்னொரு கேள்வி ட்ரை பண்ணுவோமா? 89வது கேள்வி ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணுவோமா? ரைட், அதே மாதிரி இன்னொரு கேள்விங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், பரீட்சையில எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டாபிக். 90வது கேள்வி அதே மாதிரிங்க. 90வது கேள்வியில ஆல்பபெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஆல்பபெட்ஸ் அப்ளை பண்றோம். போன கேள்வியில பிளஸ் மைனஸ்ங்கிற அந்த 4 ஆபரேஷன் கொடுத்து வேற 4 ஆபரேஷனா மாத்திர சொல்லியிருந்தாங்க.
இங்க ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க, ஆல்பபெட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஆல்பபெட்டுக்கும் ஒரு ஆபரேஷன் சொல்லியிருக்காங்க. இங்க ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய ஆல்பபெட்டுக்கு அந்த ஆபரேஷனை அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ண போறோங்க. நெக்ஸ்ட் 91 அதே மாதிரிதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டைவ் கான்செப்ட்ங்கிறதுனால கண்டிப்பா வரக்கூடிய கேள்விங்கிறதுனால உங்களுக்கு நான் பிராக்டிஸ்க்கு தொடர்ச்சியா கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. ரைட், இந்த டாலர் அப்படிங்கிற சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாத்துலயும் அந்த கேள்வியினுடைய விதம் மட்டும் தான் மாறுதுன்னு புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு ஆபரேஷனை கொடுத்து இன்னொரு ஆபரேஷன் கூட்டல கழித்தல் சொல்றது ஒரு இடத்துல சொன்னாங்க. அடுத்து இங்க டாலர் சிம்பிள் பிளஸ் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி கேள்வியில எம் பிளஸ் சொல்றாங்க. அந்த கொடுத்து மாத்துறது மட்டும் தான் வேரி ஆகுதே தவிர எல்லா கேள்வியும் ஒரே மாதிரி ஆன்சர் பண்ணக்கூடிய ஒண்ணுதாங்க. 92வது கேள்வி. 92வது கேள்வியில என்னென்ன ஆபரேஷன் எங்கெங்க போடணுங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ 5 0 3 5 ஈக்குவல் டு 20. இதுல என்ன ஆபரேஷன் அது நடுவுல எல்லாத்துலயும் நம்ம பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சமன்பாடு சமமாக இருக்கும்னு கேக்குறாங்க. ஒவ்வொரு ஆப்ஷனா தான் எழுத போறோம். மல்டிபிள் பண்ண போறோமா அப்படின்னா 5 இன்டூ 0 0 0 கூட எதை பெருக்கினாலும் 0 தான் வரப்போகுது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் அப்ளை பண்ணலாம். மைனஸ் பிளஸ் இன்டூ, முதல்ல இது ரெண்டையும் பெருக்குவோம். 15 15 கூட 5 கூட்டணும் அப்படின்னா 20 20க்கு சமமாக இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்ப நடுவில் இருக்கக்கூடிய ஆபரேஷன்ஸ் என்ன அப்படின்னா மைனஸ் பிளஸ் இன்டூ. 92வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2-3 கேள்விகளை உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. 93வது கேள்விங்க. திரும்பவும் சொல்லணும் அப்படின்னாங்க, இது வந்து குரூப் 2A மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் ரீசனிங்ல. இந்த டாபிக் கண்டிப்பா பரீட்சையில வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க மெனக்கிட்ட எதையும் படிக்க வேண்டாங்க. அந்த டாபிக் என்னங்கிறத நானே சொல்லிடுறேன். அந்த ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா அந்த டாபிக்ல இருந்து கேள்வி கேட்கறாங்கன்னா உங்களால பதில் சொல்ல முடியுங்க. இப்ப இந்த கேள்விகள் தொடர்ச்சியா அடுத்தடுத்த கேள்விகளை நம்ம பார்ப்போம். இந்த கேள்விகள்ல எது முக்கியமா இருக்குங்கிறத வச்சு சொல்லணும். வெரிஃபிகேஷன் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இந்த டாபிக்கு பேருங்க. என்னன்னா அந்த கேள்வியில எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குங்க. இப்ப அனலாஜின்னு ஒரு கேள்வி டாபிக் பார்த்தோம். நம்ம கிளாசிபிகேஷன் ஒரு டாபிக் நம்ம வந்து முன்னாடி வரும்போது பார்த்திருந்தோம். ஆப்ஷன்ல எது ஒத்த தன்மையா இருக்கு, ஆப்ஷன்ல எது டிஃபரெண்டா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சோம். இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு சொல்லணும். இப்போ ஒரு ரயில்ல எப்பயுமே என்ன இருக்கு? இன்ஜின் இருக்கும், ரைட், தண்டவாளம் இருக்கும், டிரைவர் இருப்பாங்க, ரயில்வே போலீஸ் இருப்பாங்க, மக்கள் பயணிப்பாங்க. இது 5மே ரயிலுக்குள்ள தொடர்புடையது தாங்க. முக்கியமா தொடர்புடையது எதுன்னு சொல்லணும். முக்கியமா தொடர்புடையது எது? முக்கியமா தொடர்புடையது எதுங்க? ரைட், எல்லாருமே ட்ரை பண்ணுவோமா? இதுல நிறைய தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு. நீங்க அந்த தப்பு பண்ணும்போதுதான் புரிஞ்சுக்க முடியும். எல்லாருமே ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. 93க்கு என்ன ஆன்சர்? ஒரு ரயில்னா எப்பயுமே என்ன இருக்கணும்? ஒரு ரயில்னா எப்பயுமே என்ன இருக்கணும்? இன்ஜினா, தண்டவாளமா, டிரைவரா, காவலாரா, பயணிகளா? எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? இந்த டைப் ஆஃப் கான்செப்ட் எல்லாமே ஆளுக்கு ஒரு ஆன்சர் சொல்லிடுவோம். ஏன்னா எல்லாமே நமக்கு தோன்ற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே தோன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத கவனிக்கணும். இப்போ பேசஞ்சர் இல்லாம ஒரு ஒரு ரயில் நின்றுட்டு இருந்தாலும் அது ரயில் தானே. பேசஞ்சர் இருந்தாதான் ரயிலா? அப்படி கிடையாது இல்ல. ரயில்வே போலீஸ் இருந்தாதான் ரயிலா? அப்படி கிடையாது இல்ல. டிரைவர் இருந்தாதான் ரயிலா? டிரைவர் இறங்கி போயிட்டாலும் ரயிலுக்கு அதுக்கு பேர் ரயில் தானே. தண்டவாளம் ரயில் ஓட்டுறதுக்கு தேவைப்படுது, ரயில ஓட்டுறதுக்கே டிரைவர் தேவைப்படுறாரு. இதுல ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா இன்ஜினுங்க. இன்ஜின் இல்லைன்னா எப்படி ரயில் இருக்கும்? தண்டவாளம் இல்லாம எப்படி சார் ஓடும்? நம்ம இந்த ஒவ்வொரு இதுக்கும் வந்து நிறைய கேள்விகள் நம்மளே கேட்டு பார்ப்போம் பாருங்க. சார் எப்படி ஆன்சர் இன்ஜின் சொல்றீங்க? தண்டவாளம் இல்லாம எப்படி ரயில் ஓடும்? ஓடவே வேண்டாம், ஒரே இடத்துல நிக்க வைக்கலாம். இன்ஜின் இருந்தா தானே அது பேருக்கு ரயில். வேற ரயில் பொட்டி இருந்தா மட்டும் ரயில் கிடையாது இல்ல. ரயில் இன்ஜினோட இருந்தா தானே அது பேர் ரயில்னு சொல்றோம். ரைட். ரயில்வே போலீஸ் இருப்பாங்கல்ல, டிரைவர் இருந்தா தானே ஓட்ட முடியும். இந்த இதுல எல்லாமே தேவையானதுங்க. ஒரு ரயிலுன்னு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா ரயில் கூட என்ன இருக்குங்க? இன்ஜின் தான் இருக்குங்க. இன்ஜின் இல்லாம ரயில் இருக்காதுங்க. கிளியர்? புரிஞ்சுக்க முடியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாமே முக்கியங்கிறது தோணும். சார் எப்படி சார் ரயிலுக்கு இன்ஜின் தான் தேவைன்னு எப்படி சொல்றீங்க? தண்டவாளம் இல்லாம எப்படி ஓடும்? டிரைவர் இல்லாம எப்படி ஓட்ட முடியும்? பேசஞ்சரே இல்லாம ரயில் எதுக்கு ஓடுது? ரைட், போலீஸ் இல்லாம எப்படி ட்ரெயின் இருக்கும்? இது எல்லாமே பாசிபிள் தாங்க. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இதுல ஒண்ணு மட்டும் தான் சரி, மீதி எல்லாம் தவறுங்கிறது கிடையாதுங்க. எல்லாமே சரிதான். அதிகபட்சமா சரி எதுன்னு சொல்லணும். ரைட், அதிகபட்சமான சரி எது? எப்பயுமே ரயில்னா என்ன இருக்கணும்? இன்ஜின் இருந்தாதான் அது ரயில். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? 93வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
அடுத்து 94வது கேள்விக்கு போலாம். A clock always has. கடிகாரத்தில் எப்போதும் என்ன இருக்கணுங்க? ஒரு கடிகாரத்துல எப்பவும் என்ன இருக்கணுங்க? ஒரு கடிகாரத்துல எப்பவும் என்ன இருக்கணும்? ரைட், ஓகே. நீங்க சொல்லக்கூடிய ஆன்சர்ஸ்ல இருந்து நான் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேங்க. கண்டிப்பா நம்பர் இருக்குன்னு சொல்றீங்க. நம்பரே இல்லாத கடிகாரத்தை பார்த்திருக்கீங்க இல்லைங்களா? 1 2 3ங்கிற நம்பர் இல்லாத கடிகாரத்தை பார்த்திருக்கீங்க. நம்மளால டைமும் பார்க்க முடியும் இல்லைங்களா அந்த கடிகாரத்துல? ரைட், நம்பர் இல்லாத கடிகாரம் இருக்கு இல்லைங்களா? பேட்டரி இல்லைன்னா கூட அந்த கடிகாரத்தை உங்களால நேரத்தை பார்க்க முடியும் இல்லைங்களா? பேட்டரி இல்லைன்னா கூட உங்களால நேரத்தை பார்க்க முடியும் இல்லைங்களா? நான் பேட்டரி கழட்டிட்டேன்னா அந்த முள்ளு மறைஞ்சு போயிடாது இல்ல? நம்ம டிஜிட்டல் வாட்ச்ல மறைஞ்சு போயிரும். இங்க கிளாக்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்ப பொதுவா இருக்கக்கூடிய கடிகாரம் நீடில்ஸ் அப்படிங்கிறது கரெக்டுங்க. முள்ளே இல்லாம அந்த கடிகாரத்துல நேரத்தை பார்க்க முடியாது. உங்களால கவனிக்க முடியுதுங்களா? ஃப்ரேம் தேவையில்லைங்க. ஃப்ரேம் எல்லாம் ரொம்ப ரேர் கேஸ்லங்க. அதாவது ரொம்ப ரேர் கேஸ்னா அதெல்லாம் யோசிக்காதது ஒண்ணுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம நம்பர் பேட்டரின்னு யோசிச்சிடணும். ரைட், நம்ம லாஸ்டா யோசிக்கிறது தான் ஃப்ரேமா இருக்கும். ரைட், நீடில்ஸ்ங்க, ஊசிகள், அந்த மினிட் அண்ட் ஹவர் அண்ட் பெரிய முள்ளு சின்ன முள்ளு இல்லாம நம்மளால கடிகாரத்துல எதையுமே பார்க்க முடியாது இல்லைங்களா? புரிஞ்சுக்க முடியுதுங்களா? பெரிய முள்ளு சின்ன முள்ளு இல்லாம கடிகாரத்தை எதையுமே பார்க்க முடியாது இல்லைங்களா? ஸோ ரயில் ஸ்டாப் பண்ணி இருக்கும் பொழுது எங்க நிக்கும் அப்படின்னா தண்டவாளத்துல தானே நிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரைட், ரயிலுன்னு ஒண்ணு சொல்றதுக்கே இன்ஜின் இருக்கணும் இல்லைங்களா? அப்படி இல்லாட்டி இது ரயில் பொட்டின்னு தானே சொல்லணும், ரயிலுன்னு சொல்ல மாட்டோம்ல. ரயிலுன்னு சொல்றதுக்கு இன்ஜின் தேவைங்க. ஒரு ஒரு காரை பார்த்துட்டு இது காருன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தண்டவாளத்துல நிக்கிற ரயிலை பார்த்து நீங்க ரயிலுன்னு சொல்றதுக்கு இன்ஜின் இருந்தா தானே அதுக்கு பேரு ரயிலுன்னு சொல்லுவோம். இன்ஜின் இல்லைன்னா ரயில் பொட்டி நிக்குதுன்னு தானே சொல்லுவோம். புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? அதை விட அது முக்கியங்கிறது புரியுதுங்களா போன கேள்வியில? ஸோ டிஜிட்டல் கிளாக்ல நீடில் தேவையில்லை. ஆனா டிஜிட்டல் கிளாக்னு கேள்வி சொல்லல இல்லைங்களா? நீங்க தெளிவா சொல்றீங்க டிஜிட்டல் கிளாக்ல நீடில் தேவையில்லை. அவன் தான் டிஜிட்டல் கிளாக்னு சொல்லல இல்லையே, கிளாக்னு தானே சொன்னான். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஊசிகள் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு அந்த டவுட் தான் இருக்கு. டிஜிட்டல் கிளாக்ல முள் இல்ல, அவன் தான் டிஜிட்டல் கிளாக்னே சொல்லல இல்ல, அப்ப நம்ம ஏன் யோசிக்கணுங்க? தெளிவா புரியுதுங்களா? நிறைய கமெண்ட்ஸ் டிஜிட்டல் கிளாக் தான் வந்திருக்கு. எல்லாருக்கும் இப்ப புரிஞ்சுங்களா? நம்ம அதிகமா யோசிக்க வேண்டாங்க. ரைட், அதை மட்டும் கவனிச்சா போதும். அந்த கேள்வியில அந்த என்ன வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த வார்த்தைக்கான பதில் என்னங்கிறது மட்டும் சொன்னா போதும். ரைட், நெக்ஸ்ட்ங்க, அடுத்தது a jail always has. ஜெயில கண்டிப்பா என்ன இருக்குங்க? உங்களுடைய ஆன்சர் சொல்லுங்க. 95வது கேள்வி. ஏன்னா இதெல்லாம் நான் நடத்துற அளவுக்கு எதுவுமே இல்லை, உங்களால சொல்ல முடியக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா அதுல என்ன யோசிக்கிறோங்கிறது தான் முக்கியம், எப்படி யோசிக்கிறோங்கிறது தான் முக்கியம். a jail always has. சிறையில் எப்பொழுதும் என்ன இருக்குங்க? ஸோ ஜெயில என்ன இருக்கும்? பார் இருக்கும்னு சொல்றீங்க. ஒருவேளை இப்பெல்லாம் இருக்கான்னு தெரியலைங்க. பழைய படங்கள்ல எல்லாம் ஜெயில கம்பி போட்டு வச்சிருந்திருக்காங்க. இப்பெல்லாம் இன்னும் கம்பி போட்டு இருக்காங்கிறது தெரியல. அதை விட முக்கியம், பாரை விட வேற என்ன முக்கியங்க? கம்பியை விட வேற என்ன முக்கியம் இருக்குங்க? ரைட், வெரி குட். ரைட், இதுல நேம் தெரியலைங்க. ரைட், வெரி குட். ரயிலுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். ரைட், ரயில்ல என்ன இருக்கு? ரயில்ல இன்ஜின் தான் இருக்கு. தண்டவாளம் ரயிலுக்கு கீழே இருக்கு. வெரி குட். ரைட், ஸோ இந்த கேள்விக்கு 95வது கேள்விக்கு பூட்டுங்க. ரயிலினுடைய ஜெயிலினுடைய முக்கியமான வேலை என்னதுங்க? கைதிகளை பூட்டி வைக்கிறது தானே. கைதிகளை பூட்டி வைக்கிறது தானே. அந்த பார்ல பூட்டி தானே வைப்பாங்க. ரைட், கம்பிகள் இருக்குங்கிறதெல்லாம் அடுத்ததுங்க. கம்பியே பூட்டி தானே வைக்கணும். அப்ப எது ரொம்ப முக்கியங்கிறத கவனிக்கணும். எது ரொம்ப முக்கியம்? ரைட், கண்டிப்பா சிறையில கம்பிகள் இருக்கும், ஜெயிலர் இருப்பாங்க, வழக்கறிஞர் அதுக்கான வாதாடுறதுக்கு போவாங்க, இல்ல அவங்கள பாக்குறதுக்கு போறாங்க. கைதிகள் தான் உள்ள இருப்பாங்க. பூட்டுங்கிறது ரொம்ப தேவையான ஒண்ணுங்க. பூட்டு இல்லைன்னா ஜெயிலே இல்லையா? அதாவது பூட்டி தானே வைக்கிறாங்க கைதிகளை. பூட்டு இல்லைன்னா அது ஜெயிலே கிடையாது. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? 95வது கேள்வியுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, பூட்டுகள் அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் டி, பூட்டுகள் அப்படிங்கிறது ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. இது மொத்தமாவே ஒரு 40 கேள்வி தான் இருக்குங்க. என்ன கேள்வி கேட்டாலும் பரீட்சையில அந்த 40 கேள்விக்குள்ள ஒண்ணுதாங்க கேட்கணும். குரூப் 2A மெயின்ஸ்ல கூட கேள்வி கேட்கும் பொழுது அந்த 40ல தான் 2 கேள்வியோ 3 கேள்வியோ கேட்டிருந்திருக்காங்க. ரைட், அடுத்தது இது உங்களால சொல்ல முடியுதான்னு பாருங்க. 96வது கேள்வி. a newspaper always has. செய்தித்தாளில் எப்போதும் என்ன இருக்கணுங்க? செய்தித்தாள்ல எப்பவுமே என்ன இருக்குங்க? சிறை அப்படிங்கிறது கைதிகள் இல்லாத நேரத்துல பூட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப ஏன் பூட்டு வருது? கைதிகளே இல்லைன்னா கைதிகள் இல்லாம இருக்குங்களா? நீங்க லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. ஜெயிலுக்குள்ள ஒரு கைதி கூடயா இல்லாம இருப்பாங்க?
சிறை அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்ததுங்க? கைதிகளை பூட்டி வைக்கிறதுக்காக கொண்டு வந்தது சிறை. அப்ப எது முக்கியமா தேவைங்க? பூட்டு தானே. கம்பி இருந்தாதானே சார் பூட்ட முடியும். உங்களுக்கு இன்னுமே அந்த டாபிக் புரிஞ்சுக்க முடியலன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கேள்விக்கு சொல்ல முடியுதான்னு பாருங்களேன். அப்ப உங்களால புரிஞ்சுக்க முடியும் இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்விகளை. சோ பேட்டரி இருந்தாதானே நீடில்ஸ் மூவ் ஆகும். இந்த கேள்வியில கடிகாரங்கிறது நேரம் பார்க்கறதுக்கு, நீடில் இல்ல, அதாவது முள்ளு இல்லாம உங்களால அந்த நேரத்தை பார்க்க முடியுமானா, நீங்க மொத்த நேரத்தையும் பார்க்க வேண்டாம். அது ஓடணுங்கிற அவசியம் கிடையாது. ஓடாம நிக்கும் பொழுது ஒரு நேரத்தை காமிக்குது இல்ல, ரைட்? ஓடாம ஒரு 10:10க்கு நிக்குது. ஓடாம கூட இருக்கட்டும் பேட்டரி இல்லாம 10:10ங்கிற ஒரு நேரம் இருந்தா தானே உங்களால அது அந்த நேரம் 10:10ன்னு சொல்ல முடியும். ஒருவேளை பேட்டரி போட்டுட்டு முள்ளு இல்லைன்னா உங்களால டைம் சொல்ல முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. பேட்டரி போட்டீங்க, முள்ளே இல்ல, டைம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப டைம் சொல்றதுக்கு என்ன தேவைங்க? முட்கள், நீடில்ஸ் தான் தேவைங்க. இப்ப இந்த கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுதான்னு பாருங்க. இதுக்கு ஏங்க நியூஸ் பேப்பர்னு பேர் வைக்கிறாங்க? செய்தித்தாள் அப்படின்னு எதுக்கு பேர் வைக்கிறாங்க? திரும்ப அதே டவுட் தான் போன கேள்வியில. கைதி இல்லைன்னா பூட்ட தேவையில்லை, பூட்டையே தேவையில்லைன்னா அதுக்கு பேரு சிறையே கிடையாதுங்க. சிறை அப்படிங்கிறது ஒண்ணு கைதிகளை பூட்டி வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ரைட். உங்களுக்கு எல்லாமே அது அந்த மாதிரிதான் தோணும். ரைட். உங்களை நீங்களே திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு பாத்தீங்க அப்படின்னா தான் எது முக்கியங்கிறது தெரியும். ரைட். இங்க செய்தித்தாள், எதனால அதுக்கு பேரு செய்தித்தாள்னு பேரு வருதுங்க? அந்த பேப்பர்ல செய்தி வரனாலதானே அதுக்கு பேரு செய்தித்தாள். அப்ப செய்தித்தாள்ல கண்டிப்பா என்ன இருக்கணுங்க? செய்தி இருக்கணுங்க. செய்தியே இல்லைன்னா அது செய்தித்தாள் இல்லைங்க. பத்திரிக்கை, நோட்டீஸ்ன்னு எப்படி வேணாலும் பேர் மாறிக்கலாம். செய்தி வரனாலதான் அதுக்கு பேரு செய்தித்தாள். புரிஞ்சுக்க முடியுதா சார்? அதுவும் தாள்ல தானே வருது அப்படிங்கறத யோசிக்கலாம். அதுதான் நான் முதல்ல சொன்னேன். செய்தி இல்லாம இருந்துச்சுன்னா அது வெறும் செய்தித்தாள் கிடையாதுங்க, வெறும் தாள். செய்தி இருக்கிறனாலதான் அதுக்கு பேரு செய்தித்தாள். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ரைட். நியூஸ் வரனாலதான் அதுக்கு பேரு நியூஸ் பேப்பருங்க. ரைட். இப்ப இந்த ஒரு கேள்விய எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத கவனிக்க முடியுதா? நீங்க மேலோட்டமா இந்த ஒரு கேள்வி அப்ரோச் பண்ணும்பொழுது எல்லாமே சரிங்க. ரைட். நம்ம பாருங்க, டேட்டு கூட சொல்லியிருக்கோம் நிறைய பேரு. தேதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. செய்தி இருந்தே ஆகணுங்க. அப்பதான் அது என்னைக்கு பேப்பர்னு தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல பேப்பருங்கிறதே நியூஸ் வந்தா தானே நியூஸ் பேப்பர். ஆனா இப்ப வரக்கூடிய நியூஸ் பேப்பர்ல நியூஸ் எல்லாம் வரது இல்ல, விளம்பரம் தான் வருது. ரைட். அது கூட ஆப்ஷன்ல இருக்கு, விளம்பரம் அப்படின்ட்டு. ரைட். அது ஒரிஜினலா சொல்லணும் அப்படின்னா இப்ப வரக்கூடிய நியூஸ் பேப்பர்ல நியூஸை விட விளம்பரம் தான் அதிகமா இருக்கு. ஆனா பொழுது அதுக்கு பேர் வச்சதுக்கான காரணம், செய்தித்தாள் அப்படின்னு பேர் வச்சதுக்கான காரணம் செய்தி அதுக்குள்ள இருக்கிறனாலதான் செய்தித்தாள். ஓகேங்க. திரும்ப அந்த கம்பிகளுக்கே தான் நிறைய டவுட்ஸ் வந்திருக்கு. நான் கம்பிக்கு மறுபடியும் ரெஸ்பான்ஸ் பண்றேன். கம்பி இல்லாம எப்படி சார் சிறை கதவு இருக்கும்னு கேக்குறீங்க. ரைட். கம்பி மட்டும் இருந்தா போதுமா? பூட்டு வேணாமா? பூட்டு இல்லாம வெறும் கதவு மட்டும் சாத்தி வைப்பாங்களா? கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பாருங்களேன். கம்பி இல்லாம எப்படி சிறையோட கதவு இருக்கும்? அப்ப கம்பி தானே முக்கியம். கரெக்டுங்க. ரைட். கம்பியில சிறை கதவு கம்பியோட தான் இருக்கும். பூட்டு இல்லாம இருக்கலாமா? புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ரைட். சோ நெக்ஸ்ட் ஒன் போலாங்க. ஸோ நெக்ஸ்ட் 97வது கேள்வி. ஸோ 97வது கேள்வி இன்னொன்னுங்க. அதே மாதிரி மேபி இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் அந்த டாபிக். ரைட். ஸோ 97வது கேள்வி நீங்க சொல்லுங்க. இப்போ உங்களால இதை சரியா சொல்ல முடியும் நம்புறேன். பார்க்கலாம். ஒரு குழந்தை பெற்றிருக்க வேண்டியது, ஒரு குழந்தைக்கு மெயினா எது தேவைங்க? ஒரு குழந்தைக்கு எது மெயினா தேவை? இது உங்களால சரியா சொல்ல முடியுங்கிறத நினைக்கிறேன். பார்ப்போம். 97வது கேள்விக்கு என்ன ஆன்சருங்க? இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ரைட், இப்போ நீங்க இந்த டாபிக்ல இருந்து கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்தாலும் சரி, 5 ஆப்ஷன் கொடுத்தாலும் சரிங்க, அத்தனையும் ஆன்சர் சரின்னு தான் தோணுங்க. அதுல எது ரொம்ப முக்கியங்கிறத கவனிச்சு சொல்லுங்க. ஓகே. ஸோ பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ரைட். பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது கரெக்டுங்க. பேரண்ட்ஸ் இருந்தா தானே குழந்தைகளே வர முடியும். இப்ப கண்டிப்பா குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ்ங்கிறது தேவையா? பெற்றோர்கள். பெற்றோர்கள் இல்லை அப்படின்னா குழந்தைகள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்களா? இப்ப எது முக்கியங்கிறது புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். நம்ம லாஜிக்கலா சொல்லும் பொழுது குழந்தைங்க விளையாடுறதுக்கு ரொம்ப முக்கியம், கூட விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம், படிக்கிறதுக்கு கல்வி முக்கியம்னு யோசிக்கிறோம். அதெல்லாமே சரி. குழந்தைன்னு ஒண்ணு வரத்துக்கே பெற்றோர்கள் தேவையா? அப்ப எது முக்கியம்னு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். ரைட். ஓகேங்க. ரைட். ஸோ இந்த ஒரு டைப் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியா ஒரு 4 கேள்வி பார்த்திருக்கோம். மொத்தமே இருக்கிறது 40 கேள்வி தான். உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் சரி, இந்த 40 கேள்வியில் ஏதாவது ஒரு கேள்வி தான் உங்களுக்கு ஃப்ரேம் ஆகும். ரைட். நம்ம முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம ப்ராக்டிஸ் கூட கொடுக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்த கேள்விக்குள்ள போலாங்க. ஸோ நெக்ஸ்ட் 98வது கேள்வி ரேங்கிங் பேஸ் பண்ற மாதிரியான ஒரு கான்செப்டுங்க. ஸோ ரேங்கிங்ல அருள்மொழிவர்மன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 16வது மற்றும் கீழிருந்து, அதாவது தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள்ல மேல இருந்து 16வதாகவும் கீழ இருந்து 29வதாகவும் அருள்மொழிவர்மன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காருங்க. அந்த தேர்வில் 6 மாணவர்கள் கலந்து கொள்ளவில்லைங்க. 5 மாணவர்கள்
தோல்வி அடைந்துட்டாங்க. அந்த வகுப்புல இருக்கக்கூடிய மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேள்வி. ரைட். அருள்மொழிவர்மன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து 16வது இடத்துல ரேங்க் வாங்கியிருக்காருங்க. அவருடைய ரேங்க் கீழ இருந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ரேங்க்ல இருந்து கவுண்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா 29வது ரேங்க் வாங்கியிருக்காருங்க. இப்ப கேள்வி என்னன்னா அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 பேர் எக்ஸாமுக்கே வரல, 5 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அப்ப அந்த கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கிறது கேள்வி. முதல்ல எவ்வளவு பேர் ரேங்க் வாங்கியிருக்காங்கன்னு கண்டுபிடிப்போம். இவருடைய 2 பொசிஷனையும் ஆட் பண்ணி 1ல கழிச்சோம் அப்படின்னா மொத்தம் கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப டோட்டல் ஈக்குவல் டு 29 பிளஸ் 16 மைனஸ் 1. என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரைட், ஒருத்தருடைய இதே தான் டாப்ல இருந்து அவர் என்னவா இருக்காரு, பாட்டம்ல இருந்து என்னவா இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஆளு தான், ஆனா 2 முறை கவுண்ட்ல வந்துட்டாரு, 16 29வது ஆளுன்ட்டு. அதை ரெண்டையும் கூட்டினா அவருடைய எண்ணிக்கை 2 முறை வந்திருக்கும். அதை ஒன்னால கழிக்கும் பொழுது டோட்டல் அப்படிங்கிறது கிடைக்கும். ரைட், ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 45 மைனஸ் 1 44. இந்த 44ங்கிறது என்னன்னா அந்த கிளாஸ்ல பாஸ் ஆனவங்களுடைய, அதாவது ரேங்க் வாங்கினவங்களுடைய எண்ணிக்கை. கேள்விக்கு 44 ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. கேள்வி கேட்டது என்னன்னா அந்த கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு கேக்குறாங்க. 5 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க, அவங்க இந்த ரேங்க்குள்ளேயே வந்திருக்க மாட்டாங்களா, அவங்களை கூட்டிக்கலாமா? 44 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ் ஆயிருக்காங்க, அதுல 5 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க, அவங்களையும் சேர்த்திக்கலாம், ஏன்னா அவங்க ரேங்க்லயே வந்திருக்க மாட்டாங்க. இங்க ரேங்க் வந்தவங்களை வச்சுதானே நம்ம கணக்கு போட்டிருக்கோம். ரைட். 6 பேர் பரீட்சைக்கே வரலைங்க, 6 பேர் பரீட்சைக்கே வரலன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். இவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க, இவங்க எக்ஸாமுக்கே அட்டன் பண்ணல, இவங்க பாஸ் ஆயிருக்காங்க. எல்லாத்தையும் கூட்டினாதான் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அப்படிங்கிறது கிடைப்பாங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணும் பொழுது 55 பேருங்கிறது டோட்டல் எண்ணிக்கைங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. 55 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ்ல மொத்தமா இருக்காங்க. 55 பேர் அந்த கிளாஸ்ல மொத்தமா இருக்கக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கைங்க. இது ரேங்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஒண்ணுங்க. அடுத்த கேள்வி போலாங்க. அதே மாதிரிங்க, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கேள்விதான். 99 நம்ம ட்ரை பண்ணிக்கலாமா, பிராக்டிஸ் பண்ணிக்கலாமா? ரைட். அதே மாதிரி ரேங்கிங் கான்செப்ட் தாங்க. ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 3 விஷயம். டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் பிளஸ் ரைட் மைனஸ் 1. ஒருத்தருடைய 2 பொசிஷன் கொடுத்திருக்கும் பொழுதுங்க, ஒருத்தருடைய 2 பொசிஷன் கொடுத்திருக்கும் பொழுது இந்த ரெண்டையும் கூட்டி 1ல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் கிடைக்கும். இன்னொன்னு டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் பிளஸ் ரைட் பிளஸ் மிடில். ரைட். ஒருத்தருடைய பொசிஷன் லெஃப்ட்ல இருந்து எத்தனாவதா இருக்கு, ரைட்ல இருந்து எத்தனாவதா இருக்கு, 2 பேருக்கும் நடுவுல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னால கேள்வி கேட்கும் பொழுது டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் பிளஸ் ரைட் பிளஸ் மிடில் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ஒருவேளை டாப் பாட்டம் சொல்லி இருந்திருக்காங்க அப்படின்னா டாப் பிளஸ் பாட்டம் பிளஸ் மிடில் அப்படின்னு எழுதிக்கலாங்க. இன்னொரு ஃபார்மேட் டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் பிளஸ் ரைட் பிளஸ் மிடில் மைனஸ் 2 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இப்ப அந்த கேள்வியில லெஃப்டினுடைய எண்ணிக்கையும் ரைட்டினுடைய எண்ணிக்கையும் கொடுக்குறாங்க. அது லெஃப்ட் பிளஸ் ரைட்டினுடைய எண்ணிக்கை டோட்டலுக்கு கூட கம்பேர் பண்ணும் பொழுது டோட்டல் பெருசா இருக்குன்னா இந்த ஃபார்மேட்டும், டோட்டல் சின்னதா இருக்கு அப்படின்னா இந்த ஃபார்மேட்டும் எடுத்து அப்ளை பண்ணணுங்க. ரைட். இந்த 3 கான்செப்ட் தான் இந்த ரேங்கிங் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கக்கூடியதே ஒண்ணுங்க. ரைட். ஸோ 99வது கேள்வி, 100வது கேள்வியும் அதே மாதிரி கேள்விகள் தான். ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம. 101. ரைட். 101 ட்ரை பண்ணலாமா? 101 42. ஏன்னா இதுக்கு முன்னாடி கேள்விகள்ல வெறும் அந்த ஃபார்மேட் இல்ல டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் பிளஸ் ரைட் எழுதுறது அப்படி டைரக்டா ஆன்சர் பண்ணிடுற விஷயங்க. இதுல சின்ன ஒரு கான்செப்ட் இருக்கு, அதனால இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ 42 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்புல 26வது தரவரிசையில் உள்ள ஸ்னேகாவின் 8 தரவரிசைகள் முன்னால் பாரதி உள்ளார். கடைசியிலிருந்து பாரதியின் தரவரிசை என்ன? ஒரு கிளாஸ்ல 42 பேர் இருக்காங்க. நான் ஒரு லைனா காமிக்கிறேன். 42 பேர் இருக்காங்க. அதுல 26வது தரவரிசையில ஸ்னேகா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. 26th பிளேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்னேகா இருக்காங்க. அவங்களுக்கு 8 தரவரிசைக்கு முன்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரதி இருக்காங்க. அப்போ 8 தரவரிசை முன்பாக அப்படின்னா அவங்க எத்தனாவது இடத்துல இருப்பாங்க? 28ல 8 கழிச்சிட்டோம் அப்படின்னா 18வது ரேங்க்ல இருப்பாங்க பாரதி. உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? 18வது ரேங்க்ல பாரதி இருப்பாங்க. அது கேள்வியில சொல்லல, நம்ம தான் அதை எழுதணும் கரெக்டா. 26ல இருந்து 8 ஸ்னேகாவுக்கு 8 தரவரிசை முன்னாடி இருக்காங்க. அப்ப ஸ்னேகாவோட ரேங்க்ல 8 ரேங்க் கூட்டிக்கிறோம், சரிங்களா? அப்போ 18வது பிளேஸ்ல இருக்காங்க. இப்ப கேள்வி பாரதி கடைசீட்ல இருந்து எத்தனாவதா இருப்பாங்கன்னு கேட்கறாங்க. நம்ம கிட்ட டோட்டல் இருக்கு, டாப்ல இருந்து பாரதி எத்தனாவதா இருக்காங்கன்னு இருக்கு, பாட்டம்ல இருந்து பாரதி எத்தனாவதா இருப்பாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட முடியுமா? டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் பிளஸ் ரைட் மைனஸ் 1, டாப் பிளஸ் பாட்டம்னு கூட எழுதிக்கலாம், எல்லாமே ஒண்ணுதான். இப்ப 42 ஈக்குவல் டு லெஃப்ட் அப்படிங்கிறது 18, ரைட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் -1. கழிச்சிட்டோம் அப்படின்னா 42 ஈக்குவல் டு 17 பிளஸ் ரைட்
ஸோ இந்த 17 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 17 அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 25 அப்படிங்கிறது பாரதியோட ரேங்க் பாட்டம்ல இருந்துங்க. பாரதியோட ரேங்க் பாட்டம்ல இருந்து. கிளியர்? இந்த பாரதியோட ரேங்க் பாட்டம்ல இருந்து 18ன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, சாரி 25ன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல அவங்க டாப்ல இருந்து 18வது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது சரியா எழுத தெரியணும்.